கோவில் ஸ்டைலில் அதோட சுவையும் மனமும் கொஞ்சம் கூட மாறாத ஒரு சூப்பரான டேஸ்டான புளியோதரை எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 100 கிராம் போல் புளி எடுத்துக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் கோவில் புளியோதரை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது நல்லா சூடேறட்டும். 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போது பக்குவமாக கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. 5 நிமிஷம் போல் இது நல்லா சூடேறி இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணால் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 50 மில்லி போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். புளியோதரை நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷம் போல் நல்லா கொதிஞ்சு வரட்டும். மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம், ஏன்னா கோவில் புளியோதரைனாலே ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், அது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் போல் ஆகட்டும். இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். கரண்டி வச்சு அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். எண்ணெய் அப்படியே நம்ம மேலே அப்படியே பிரிஞ்சு வரும், நம்ம பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே வாங்க. வீடே கமகமக்கும் ஒரு கோவில் புளியோதரை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆக போகுது. இப்போ தாங்க நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். 5 கொத்து போல் கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த இது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் இடையில சேர்த்தா தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரோட பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகட்டும். ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தட்டி வச்சுருக்க இந்த பூண்டு பல்லை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கோவில் ஸ்டைலில் ஒரு பிரமாதமான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. சூடாக நல்ல பதமாக வடித்த சாதத்தை இந்த புளியோதரையில் நல்லா பரட்டி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பரான புளியோதரை தயார். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புளியோதரைக்கு நான் கத்திரிக்காய் புளிக்காய் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.